அறிவுசால் துணைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் தங்கள் திறம் காட்டினார்கள். அர்ஜுனன் தீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினான். இறுதியாக அர்ஜுனன் இப்போது இந்த மச்சேந்திரம் துணித்து உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கப் போகிறான். வீரவித்தையின் மூலவர்கள் நிறைந்த இந்த சபையில் சிறப்பு தேர்வு செய்யும் தகுதி அவர்களுக்கே உரியதாகும். அதனால் நமது பிதாமகர் பீஷ்மர் அவர்களே என் சார்பில் முன்னின்று ஏனைய குருமார்களோடு பேசி முடிவு கூற கோருகிறேன். இதுவரை நடைபெற்ற விற்போட்டியில் அர்ஜுனன் ஆற்றிய தீரச் செயல்களே அனைத்திலும் சிறப்பாக நின்றது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ? வீர பிரம்மச்சரியம் பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியார் அவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சியாளம் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியதை நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். பலே அர்ஜுனா பலே! என் தம்பி எல்லோரிலும் பெரியவன். சத்த வேண்டாம், இது வீண் ஏமாப்பு. மற்றவர்களை குறைத்து காட்டும் அப்படி ஒரு சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வில் திறமை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? கர்ணன். தாய் தந்தையர் குலம்? துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மலை. பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடமல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை பாருங்கள். பல தலைகள். கர்ணன் நெய்ய போகும் மூளையே பானம். அத்தனை தலைகளையும் அறுத்தறிய போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள். அதில் ஏதோ ஒன்று இல்லை, குறிப்பாக சிவப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கர்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம். மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கர்ணனையும் அம்பு அதை துணித்தேறியும் பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. இவன் தான் வில்லாளன். வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். இனி யாரும் அவையடக்கமின்றி அவசரப்பட்டு துடுக்குத்தான் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர். அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகி விடாது. வீரம் இருந்தால் எடுவில்லை. எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டி கலைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன்,
அவனோடு பிறப்பறியாத தாண்டவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன் நேருக்கு நேர் போட்டிக்கு அழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது. மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்? பிறப்பை கொண்டா வீரத்தை மதிப்பது? அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தாலே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கட்டு செய்தால் விளையாடத்தான் உதவும், இரும்பினால் கட்டு செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்து விட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்துக்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம், அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எதனோடும் எம்மை நினைத்து பேசாதே. நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவன். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுன சத்திரியன், அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா, கோவிலே! அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிரே, மானங்காத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம். கர்ணா, கர்ணா, என் மகனே! கர்ணா, என் மகனே! மகனே! அப்பா, அமைதி, அமைதி! விழா முடிந்தது. அரசர் உத்தரவு, சபை கலையலாம். யார் இந்த குழந்தை? இச்சிறுவன் பாடசாலைக்கு தீ வைக்க முயற்சித்தார். எங்களை கண்டவுடன் ஓட ஆரம்பித்தவன் பலர் தடுத்தும் பிடிபடாமல் சபைக்குள்ள வந்து விட்டார். மன்னிக்க வேண்டும் அரசே. குழந்தாய், வாயுங்க, பயப்படாதே, வாயுங்க. உன் பெயர் என்ன? என் பெயர் மேகநாதன். யார் நீ? யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியாது. அம்மா, அதுதான் தெரியாது. இது உனக்கல்லப்பா, எனக்கு. உன் தந்தை? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அனாதை நான். இருவருமே இறந்து விட்டார்களா? அதென்னவோ, ஆனால் என்னை மறந்து விட்டார்கள். காரணம் தெரியாது. நான் கெட்டவனோ அவர்கள் கெட்டவர்களோ. ஆஹா, சிந்தனை எத்தனை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். அனாதை மகனே, என் இனமடானி. ஆமாம், பாடசாலைக்கு தீ வைத்தல் பாவமாயிற்றே. அறிவுள்ள நீ இதை செய்யலாமா? அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய என்னை தூண்டினார்கள். என்ன சொல்லுகிறாய்? எனக்கொன்றும் புரியவில்லையே. என்னை பாருங்கள், படிக்கும் வயதல்லவா எனக்கு. அறிவு பசி எடுத்து பல பாடசாலைகளை தேடி போனேன். எங்கும் எனக்கு இடமில்லை. ஏன்? பிறப்பறியாதவன், அனாதை, தாழ்ந்தவன் உயர்ந்தவத்தோடு படிப்பது தவறு, பாவம், போ என்று கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். கொடுமை. உண்மை. அந்த குருவை உங்கள் ஆட்சியில் வேண்டாம் என்றுதான் தீ வைத்து கொளுத்து போனேன். அது குற்றமா? இல்லை, குற்றமில்லை. மகனே, அரசுக்கே புத்தி சொல்லும் அறிவடா உனக்கு. ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம், ஒரு மந்திரிக்குள்ள மதிநுட்பம். உன் போன்ற குழந்தைகளுக்காக ஒரு அரசன் நாட்டிலே செய்ய வேண்டிய பலவற்றை உன் அறிவின் மூலம் நான் புரிந்து கொண்டேன். அனைத்தையும் குறைவின்றி செய்து விடுகிறேன். இப்போது என்னை மன்னித்து விடு. மேகநாதன், நீ விரும்பும் பள்ளிக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அரசே, தெய்வம் நீங்கள். என்னுடன் வா. வணக்கம் வயோதிகரே.
வணக்கம் மன்னா. கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிர் தான் கொடுப்பான் தயாநிதியே. தள்ளாத வயது பாவம். பதட்டமின்றி இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து எண்ணி வந்தது எதுவென சொல்லுங்கள். மன்னா, வாழ எனக்கு சகல வசதியும் உண்டு. இருந்தும் இதயத்தில் ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது. அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றால் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேராசைதானே. கேளுங்கள். உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை. அளிக்க முடியுமா உம்மா? உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை, ஏதோ அச்சத்தை தருகிறது. அச்சம்? இதை நான் நம்பவில்லை. காரணம், பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை. எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? என்ன கோருகிறீர்? நான் கொண்டது வேஷமா? என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை. இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய்யுடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது. கருணா, தேவேந்திரன் விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்று சொல்லையே அறியாத இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். இதோ சூரிய தேவா, கருணா, கருணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு சிகரம் கண்ட உத்தமா, உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா? உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயா? அங்க தேசத்தின் அதிபதியே, வருக வருக. அருமை தங்கையே, என்னை உன் கணவன் இப்படி தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா? தவறுதான். உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது போல் அல்லவா அது? என்னை போல் வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி?
கொடைவள்ளலே வருக வருக. அடித்த இடத்தை துடைத்து விட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே. இது என்ன வெற்றுடம்பு? உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவருக்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயினும் என்ன, கொடுப்பவனுக்கு உயிர் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? அதன் விளைவு எங்களுக்கெல்லவா கெடுதலாக முடிந்தது? மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது இப்போது? புரிந்துதான் பேசுகிறாயா நீ? உடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்து நிற்பதால் உன் வலிவுக்கு குறைவல்லவா அது? எங்கள் குல எதிரி பாண்டவர்களையோ அர்ஜுனனையோ இனி நீ வெல்லுவது எப்படி சாத்தியமாகும்? இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம். அஞ்ச வேண்டாம். நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதமின்றி கிளம்புவது என்ன பலன்? அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலம். அதை எடுத்து எறிந்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்றச் செய்யும் வேலை? குற்றமென சொல்லுங்கள், உணர்ந்து ஒத்துக் கொள்கிறேன். ஆனால் அதை வைத்து குதர்க்க வேலை செய்யாதீர்கள். நான் ஒரு நன்றி கட்ட மிருகம் அல்ல. மறந்து விடாதீர்கள். நண்பா, நமக்குள் பேச்சு முற்றுவது நமக்குத்தான் பலகீனம். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது ஒன்றுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி. பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர்? ஆமாம், அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும். அந்தணர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. இதனை இடிச்செயல். நான் பொய்யுரைப்பதா? நண்பா, உன்னை பழுதுபடுத்த நினைப்பவன் அல்லனா. ஆனாலும் என் சபதம் நிறைவேற உன்னை விட ஒரு துணை யாரும் இல்லை எனக்கு. கர்ணா, என் மானங்காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். தட்டாதி, இதுதான் என் இதய அஞ்சலி உனக்கு. நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். இறக்கும் வரை எதையும் செய்வேன். அதுதான் எனது நன்றி கடன். கர்ணா, கர்ணா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஸ்திரத்தை பிரயோகம் செய். அற்புதம், அற்புதம். மகனே, என்னிடம் வித்தை பயில வந்த பலரில் நீ ஒருவனே தலைமானாக்கனுக்குரிய தகுதி பெற்றனே. முன்னால் இந்த பரசுராமனின் புகழ் பாரெங்கும் மேலும் பரவட்டும். குருதேவா, வித்தை கடல் தாங்கள். அதிலே சிதறி சிந்திய சிறு துளிதான் என் வில்வீச்சு. என் திறனுக்கெல்லாம் தங்கள் அருளன்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு. நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் என்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உன் உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்தல் வேண்டும். தங்களானே. இருந்து வா, நான் மலிச்சாரல் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தும் எனக்கு அது. அர்ஜுனா!